இப்ப இருக்கிற நிலைமைக்கு யார் பொறுப்பு? அதாவது நம்ம பெரிய ரிச்சான இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பொருளாதார ரீதியா ரொம்ப அடி வாங்கி இருந்தாலும் சரி, இந்த ஒரு நிலைமைக்கு யார் பொறுப்பு? வேற யாருமே இல்ல, நம்ம தான். ஆக்சுவலா நம்ம பாஸ்ட்ல ஏதோ பண்ண ஒரு விஷயம் தான் நம்மள இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கோம். சோ நம்ம பண்ண ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த நிலைமையில ஏன் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அனலைஸ் யுவர் பாஸ்ட், அதாவது நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன நல்லது பண்ணிருக்கீங்கன்றத அனலைஸ் பண்ணாலே போதும். நம்மளோட இந்த சுச்சுவேஷன்ல வரப்போற பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல வந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். காரணம் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். ஆக்சுவலா நம்ம ஒரு நல்லது பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா திரும்பவும் ஃபியூச்சருக்காக திரும்பி பண்ண முடியும். சோ அதான் சொல்ல வரேன். நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான். நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கான சொல்யூஷன். சோ அதை மட்டும் தேடி போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மீண்டு வந்துடலாம். சோ டோன்ட் worry about anything because எல்லா சொல்யூஷனும் நமக்குள்ள தான் இருக்கு. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் சொல்ல வரேன். சோ just follow your heart and chill.